நோன்பு நேரங்களில் கேர்ள்ஸ் முஸ்லீம் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு போறாங்க, தொழுகை நடத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது அல்லாத மற்ற நாட்களில் ஏன் இஸ்லாமிய பெண்கள் பள்ளி வாயிலுக்கு செல்வதில்லை? வணக்க வழிபாடுகள் விவகாரத்தில் ஆண்கள் பெண்கள் என்கிற வித்தியாசத்தை இஸ்லாம் எங்கேயுமே காட்டல. நாம உருவாக்கின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நம்மள உருவாக்கின தெய்வம் உண்டு. இந்த இறைவனுக்கு உருவம் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தில் அப்படி நம்பிக்கை எல்லாம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் உருவம் உள்ளவன் தான். ஆனா இஸ்லாமிய மதத்துல மட்டும் ஏன் இசையை ஹராம் என்று சொல்றாங்க? பாடல்கள் நம்மை நேர்வழிப்படுத்துமா, நம்மை வேறு திசைக்கு அழைத்து செல்லுமா? குரான்ல இறைவன் என்ன சொல்லுவான்னா, இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்கள் உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? இதை யோசிங்க. நான் தந்துட்டேன்னு இறைவன் தந்துட்டான்னு போயிடாத. எதுக்காக தந்தான், என்ன சொல்லி இருக்கிறான்? பெரும்பாலும் ஆண்களுக்கு முகமது என்றும் பெண்களுக்கு ஃபாத்திமா என்றும் சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க? தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்கள் ஏன் சுட்டி காட்டப்படுகிறார்கள் என்பதுதான் கேள்வி. அவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவனாவான். ஜஹரான் 300 பேரை கொண்டாலும் சரி, ஒத்தனை கொண்டாலும் சரி, அவன் யாரு? முழு மனித சமூகத்தையும் கொன்றவன். எனவே அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு இந்த கல்லூரியிலே நடைபெறக்கூடிய இஃப்தாருடைய நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்விலே இஸ்லாம் பற்றிய ஆரம்பமான ஒரு அறிமுகத்தை சொன்னதற்கு பிறகு இஸ்லாமியர்களோடு இணைந்து பழகக்கூடிய மாற்று மத சகோதர மாணவிகள் மாணவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் ஆக்கி இருக்கிறோம். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இலங்கை தாய் திருநாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே பௌத்தர்கள், முஸ்லிம்கள், தமிழ் சகோதரர்கள் என்று பல இனங்கள் மதங்களை சேர்ந்தவர்கள் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நமக்குள் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த இனம் சார்ந்த செய்திகளை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுகிற போது கண்டிப்பாக மனக்கசப்புகள் ஏற்படுவதையும் மன வெறுப்புகள் ஏற்படுவதையும் நாம் தவிர்த்து கொள்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பாக அது அமைந்துவிடும் என்கிற வகையில் தான் நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிற காரணத்தினால மாற்று மத சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுகிற நிகழ்வுகளில் போய் இஸ்லாம் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தி வர்றோம். இது நடத்தப்படுவதற்கான அடிப்படையே என்னன்னா, நீங்கள் கேட்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிறைய கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த போகல கேட்கிற கேள்விகளை வைத்து நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற விவகாரம் அது. காரணம் என்னன்னா, மற்ற சகோதரர்களை விட்டும் இஸ்லாமியர்கள் பல விவகாரங்களில் தனித்து நிற்பதை போன்ற ஒரு தோற்றப்பாடு உங்களுக்கு ஏற்படலாம். அது பெண்களுடைய ஆடையை பார்த்தால் அந்த ஒரு எண்ணம் ஏற்படலாம். முஸ்லீம் பெண்கள்னா அப்படி ஒரு வகையான ஹபாயா ஆடை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது ஏன் அணிகிறாங்க? ஆம்பளைகளை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தாடி வச்சுக்கிடுவாங்க, தொப்பியை போட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் இதையெல்லாம் ஏன் பண்றாங்க என்கிற கேள்விகள் இருக்கிறது. அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளும் உருவாக்கப்படுகிறது. அண்மையிலே நமக்கெல்லாம் தெரியும், பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வு கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இஸ்லாமியர்கள் தொடர்பான ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அது ஒரு இனங்களுக்கிடையில் பிரச்சனை உண்டாகக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் என்கிற ஒரு நிலை இருந்தாலும் இறைவனுடைய அருளால அப்படி எதுவும் நடக்காமல் தமிழ் தலைவர்கள் தலையிட்டு, அதே போன்று இஸ்லாமிய தலைவர்கள் தலையிட்டு அந்த செயல்பாடுகள் கூட மிக சுமூகமாக நடைபெற்றது. அப்பொழுது கூட நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னா, பாராளுமன்றத்தில் போய் இன்னொரு இனத்தை பற்றி பேசுவதை விடுத்து அந்த இனம் சார்ந்தவங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்டுருங்க, கேட்டா பதில சொல்லிடுவோம்ல எதுக்காக இதை செய்யறோம்னு சொல்லி. அப்ப நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. எனவே இனங்களுக்கு மத்தியிலும் மதங்களுக்கு மத்தியிலும் பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு அழகான நிலைப்பாடு எதுவாக இருக்கும்னா, இந்துக்களை பற்றிய ஒரு கேள்வி நமக்கு இருக்கும்னா அதை மைக் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களாம் எப்படி தெரியுமா என்று பேசுறதை விட, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற போது நமக்கு அதற்குரிய தெளிவு கிடைத்துவிடும். ஒரு கிறிஸ்தவ சகோதரனிடத்தில் அவனுடைய மதம் சார்ந்த ஏதாவது ஒரு கேள்வி இருக்குமாக இருந்தால் அதை ஒரு மத நிந்தனையாக பண்ணுவதை விடுத்து கேள்வியாக கேட்டுட்டோம்னா அதனுடைய பிரச்சனையும் நமக்கு தீர்ந்துவிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நடத்தி வர்றோம். எனவே நான் நீண்ட நேரம் பேசுவதற்கு தயாரில்லை. ஆரம்ப உரையாக
கேள்வி கேட்பதற்குரிய வாய்ப்புகளை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் மாணவர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இஸ்லாம் பற்றி கேள்விகள் இருக்கிற போது அதை தாராளமாக கேளுங்க. முஸ்லீம்கள் பற்றிய கேள்விகளை கேளுங்க. விமர்சனம் இருந்தால் முன்வைங்க. திட்டணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு அதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. மைக் எடுத்து தாராளமாக நீங்க இப்படி இருக்கிறீங்க என்று திட்டலாம். யாரும் எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ண போறதில்லை. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, உலகம் முழுவதும் அதிகமான ஒரு விமர்சன நோக்கத்தில் பார்க்கப்படுகிற ஒரு இனக்குழுவாக அல்லது மதக்குழுவாக இஸ்லாமியர்களை நீங்கள் பார்க்க முடியும். எங்க போனாலும் முஸ்லிம்கள்னா அவங்க இப்படிப்பட்டவங்க அல்லது இஸ்லாம்னா இப்படிப்பட்டது என்கிற தோற்றப்பாடுகள் ஊடகங்களால் உருவாக்கப்படுகிறது. அதே போன்று ஊகங்களாலும் உருவாக்கப்படுகிறது. இப்படி உருவாக்கப்படுகிற போது அவை களையப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சி. எனவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்க போது தாராளமாக கேளுங்க. ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்றவங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்கறதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேள்வினாலும் எப்படி கேட்க விரும்பினாலும் நீங்கள் தாராளமாக கேட்க முடியும். உங்கள் பேரு? இலக்ஷனா. ஓகே, சொல்லுங்க இலக்ஷனா. இல்லை, நோம்பை தவிர மிச்ச நாளில் பள்ளி கேர்ள்ஸ் வந்து ஏன் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறல்ல? மற்ற நாள்களில் பள்ளிக்கு ஏன் போகிறாங்கல்ல, அதானே? ஓகே, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. சகோதரி இலக்ஷனா என்ன கேட்குறாங்கன்னா, நோன்பு நேரங்களில் கேர்ள்ஸ் முஸ்லீம் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு போகிறாங்க, தொழுகை நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது அல்லாத மற்ற நாட்களில் ஏன் இஸ்லாமிய பெண்கள் பள்ளி வாயிலுக்கு செல்வதில்லை? இதுதான் அவங்களுடைய கேள்வி. முதலாவது விவகாரம் என்னன்னாமா, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகள் விவகாரத்தில் ஆண்கள் பெண்கள் என்கிற வித்தியாசத்தை இஸ்லாம் எங்கேயுமே காட்டலை. ஆண்கள் எப்படி 5 நேரம் தொழணுமோ அதே மாதிரி பெண்களும் 5 வேளைகள் தொழுகை நடத்த வேண்டும். ஆண்கள் எப்படி தான தர்மங்கள் செய்யணுமோ அதே மாதிரி பெண்களும் தான தர்மங்கள் செய்யணும். நாங்கள் பணம் வசதி படைத்தவர்கள் ஒரு முறையாவது மக்கமா நகருக்கு சென்று கஅபா ஆலயத்தில் போய் தொழுகை நடத்திட்டு வரும். ஹஜ்ஜின்னு சொல்லுவோம் அதுக்கு. இந்த ஹஜ்ஜுடைய கிரியையும் ஆண்களும் செய்ய வேண்டும், பெண்களும் செய்ய வேண்டும். எனவே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அனைவருக்கும் கடமையாக்கப்பட்ட ஒன்று இது. ஆனால் இதுல சகோதரியினுடைய இலக்ஷனாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, பெண்கள் ரமதானுடைய காலத்துல மட்டும் இஸ்லாமிய பிள்ளைகளை நாங்கள் பள்ளிகளில் பார்க்கிறோம், மற்ற நேரத்தில் ஏன் பார்க்கறது இல்லைன்னா, அது இஸ்லாத்தினுடைய பிழை அல்ல, எங்கள் சமூகத்தினுடைய பிழை. இஸ்லாமிய மார்க்கத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் நபியாக இறை தூதராக ஏற்றிருக்கக்கூடிய முகமது அவர்கள் தொழுகை நடத்துகிற போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நீண்ட நேரம் தொழுவதற்கு ஆசைப்படுகிறேன். அவங்களே சொல்றாங்க, நான் இறைவனுக்காக தொழுகைக்கு நின்றுறேன், நீண்ட நேரம் தொழணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏன் சுருக்கமாக முடிக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு பின்னால் பெண்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய குழந்தைகளுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்கிறது. நான் நீண்ட நேரம் தொழுதுகிட்டு இருந்தேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய பார்ப்பாங்களா, தொழுவாங்களா, அதனால நான் தொழுகையை சுருக்கி கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு தொழுகைக்கான சில சட்டங்களை சொல்லும் போது கூட பின்னால் பெண்கள் இருப்பதை கவனித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் சொல்வார்கள். முகமது நபியுடைய காலத்தில் எப்படின்னா, 5 நேர தொழுகைகளுக்கு பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அவங்க பள்ளிவாசலில் தொழுகை நடத்திட்டு போவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இந்த பெருநாளைக்கு பள்ளிக்கு வாங்க, இந்த மாதிரி நோன்பு நேரத்தில் பள்ளிக்கு வாங்க, இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்களே தவிர இதற்கான காரணம் இஸ்லாம் அல்ல. இன்றைக்கும் நீங்கள் அரபு தேசங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே கூட என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கான தொழுகை அறை என்று வச்சிருப்பாங்க. அரபு நாடுகளில் பள்ளிவாசல்களில் எங்கேயுமே பெண்களுக்கான தொழுகை அறை இல்லை, தொழுகை அறை தான். அங்கே பெண்களும் தொழலாம், ஆண்களும் தொழலாம். ஆண்களுக்கு பெண்களுக்கு தொழுவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கும். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு தொழ முடியும், அதற்கான அனுமதி இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு தொழுகை தொழுவோம் இல்லையா, அந்த சிறப்பு தொழுகைகளில் சூரா காஃப் என்ற ஒரு அத்தியாயம், இது ஓதுறது சம்பந்தமான செய்திகள் வரும். குர்ஆனுடைய வசனம் ஓதுறது சம்பந்தமான செய்தி. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க கூட ஒரு பெண்மணி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே பிரேயரில் முகமது நபி ஓதியதை வைத்து தான் நான் மனப்பாடம் செய்தேன் அப்படிம்பாங்க. இந்த காலத்துலயாவது ஸ்பீக்கர் இருக்குது, கேட்டுட்டு பக்கத்து வீட்டில இருந்து கேட்டுருப்பாண்டாவது சொல்லலாம். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, இப்படி நேருக்கு நேராக உரையில கலந்து கொண்டு மனப்பாடம் செய்தது. எனவே முகமது நபி அவர்கள் பெண்களுக்கு பள்ளி வாயிலுக்கு வருவதற்கான அனுமதியை கொடுத்தார்கள். முகமது நபியுடைய காலத்தில் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு தொழுகை நடத்தினார்கள். இன்றைக்கும் ஏகப்பட்ட பள்ளி வாயில்களில் பெண்கள் 5 நேரம் தொழுவதற்கான வழிவகையும் இருக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய ஏரியாக்கள் அது இல்லைன்னா அதனுடைய பிழை முழுவதும் எங்கள் சமூகத்தை சார்ந்தது.
இஸ்லாத்தை சார்ந்தது அல்ல. இஸ்லாம் தாராளமான அனுமதியை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனா செய்யணும், சமூக ரீதியாக அவங்களும் என்ன பண்ணணும், அதற்குரிய வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும். அதை நம்ம இப்ப எல்லாம் ஒரு மறுமலர்ச்சி வந்ததுக்கு பிறகு, முன்னையெல்லாம் பள்ளிவாசல்ல போய் தான் உரைகளை கேட்டு தெளிவு பெற வேண்டியிருந்தது. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. பிள்ளைகள் யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ கூட இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பார்த்துக்கலாம். அதையெல்லாம் பார்த்து ஒரு புரட்சிகரமான மாற்றம் வருகிற காரணத்தினால பல பேரும் பள்ளி வாயல்களுக்கு வரக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படுகிறது, மேலதிகமாக செய்து கொடுக்கப்பட வேண்டும். எனவே இது இஸ்லாத்தினுடைய விவகாரம் அல்ல, எங்கள் மக்கள் எங்களுடைய பள்ளிவாயல் நிர்வாகங்கள் தரப்பிலே நடக்கக்கூடிய ஒரு பிழை. அது சரி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. சரியா? நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், எங்களோட சமயத்தில் வந்து சிலைவணக்கம் இல்லை. அது என்ன தரலன்னு சொன்னால், நாம் உருவாக்கின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நம்மளை உருவாக்கின தெய்வம் உண்டு. அதே மாதிரி இஸ்லாமிய சமயத்துலேயும் வந்து சிலைவணக்கம் இல்லை தானே, அது என்ன காரணம்? அதுக்கு சிலை வணக்கம் ஏன் இல்லைன்னு கேட்குறீங்களா? ஓகே, உங்க பேர் என்னம்மா? ஹம்சி. அருமையான கேள்வி சகோதரி ஹம்சி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குவதில்லை என்பதுதான் அவர்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை பொறுத்தவரையில் எங்களுடைய தரப்பு நியாயத்தை தான் நான் சொல்ல போறேன். யாரும் தப்பா எடுத்துக்கிற கூடாது. நாங்க ஏன் சிலைகளை வணங்குறது இல்லைங்கிறதுக்கான பதிலாகத்தான் இதை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மனம் புண்படுகிற விதமாக நாங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறோம். சரியா? முதலாவது என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னன்னா ஏகத்துவ கொள்கை, ஏக தத்துவத்தை தான் இஸ்லாம் போதிக்கும். ஒரே ஒரு இறைவனை வணங்க வேண்டும், அந்த இறைவனிடத்தில் தான் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும், அந்த இறைவனிடத்தில் தான் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய தத்துவம். இந்த இறைவனுக்கு உருவம் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தில் அப்படி நம்பிக்கை எல்லாம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் உருவம் உள்ளவன் தான். அந்த உருவம் எப்படி என்பதை நாங்கள் கற்பனை செய்ய முடியாது. திருமறை குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இறைவனை பற்றிய பேசும்போது இந்த உலகத்தை அழிக்கிற ஜட்ஜ்மெண்ட் டேக்கு முன்னாடி, பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் இருக்குதா இல்ல, உலகம் அழிகிற நேரம், அந்த நேரத்தை பற்றி சொல்லுகிற போது குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், இந்த உலகம் முழுவதுமாக அழிக்கப்படும், உன்னுடைய இறைவனுடைய முகத்தை தவிர இறைவன் மட்டும்தான் மீயுவான் என்கிறத பற்றி சொல்லும்போது, இறைவனுக்கு முகம் இருக்கிறது, இறைவன் பல இடங்களில் கை இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, தனக்கு உருவம் இருக்கிறது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே பல கட்டங்களில் நமக்கு கற்று தந்திருக்கிறான். முகமது நபி அவர்களும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா எங்க இஸ்லாமியர்களை என்ன நம்புவாங்கன்னு கேட்டா, உருவமற்ற இறைவன் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு ஒரு காரணம், இந்த நாகூர் அணிபாட பாட்டை கேட்டு கேட்டு இஸ்லாத்தை பார்க்கறதுக்கு நாகூர் அணிபாட பாட்டை கேட்டு கேட்டும் அப்படி ஆயிட்டாங்க. சரியா? ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரே ஒரு இறைவன், அவன் உருவமுள்ளவன். உருவம் எப்படி என்பதை நாங்கள் கற்பனை செய்ய மாட்டோம், கற்பனை செய்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, எல்லாம் ஓகே, நீங்க ஏன் சிலைகளை வணங்குவதில்லை, சிலை வழிபாட்டை இஸ்லாம் ஏன் இல்லை என்று சொல்கிறது என்ன? எங்களை பொறுத்தவரை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிற நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இறைவனிடத்தில் நாம் கோரிக்கை வைக்க வேண்டும், அவர் நம்மை படைத்தவராக இருக்க வேண்டும், நாம் படைத்த ஒன்றாக எதுவும் இருக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இறைவனாக நாங்கள் அல்லாஹு தாலாவை நம்புகிறோம். அல்லாஹு தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான், நமக்கு உயிர் தந்திருப்பவன், நம்மை பாதுகாப்பவன் என்றெல்லாம் நாங்க இறைவனை நம்புகிறோம். அவன் தான் ஏக இறைவன் என்கிற காரணத்தினால இந்த இறைவனுக்கு உலகத்துல நம்ம ஒரு உருவம் கொடுத்தோம்னா, அந்த உருவத்தை கொடுப்பது யார்? இறைவன் தருகிறானா, நம்ம தர்றோமா? இறைவனாக வந்து நான் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் வணங்குவதற்கு தயார் என்கிற விதமாக சிலை வணக்கம் என்பது இஸ்லாத்திலே மறுக்கப்படுவதற்கான அடிப்படையாக இஸ்லாம் அதைத்தான் சொல்லித் தருகிறது. நீங்க எதா இருந்தாலும் நீங்கள் உருவாக்கிய ஒன்றை நீங்கள் வணங்குவதற்குரியதாக எடுக்கக்கூடாது. இப்ப நீங்க உதாரணமாக மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் நீங்கள் வணங்குவதை நான் அதுக்குள்ள நான் வரல, அது உங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, நீங்கள் எந்த விதத்திலையும் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது. காரணம், அது மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. எனவே மனிதன் உருவாக்கிய ஒன்றை மனிதன் வணங்கக்கூடாது, மனிதனை உருவாக்கியவனைத்தான் மனிதன் வணங்க வேண்டும். அந்த அடிப்படையில் இறைவனை பற்றிய தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுது. சிம்பிளாக இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு சொன்னா, நமக்கு தூக்கம் வருது, இறைவனுக்கு தூக்கம் வரலாமா? தூக்கம் வந்தா அவன் இறைவனாக இருக்க முடியாது என்று சொல்கிறது. இதை லாஜிக்கலி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சேர்த்து புரிஞ்சுக்கிறோங்க. அதே மாதிரி நம்ம சோர்வு வந்தா டயர்டு, நம்ம டயர்டா இருக்கிறோமோ,
இறைவனுக்கு டயர்ட் ஆகலாமா? டயர்ட் ஆகக்கூடாது. இறைவனுக்கு மனைவி இருக்கலாமா? இறைவனுக்கு மகள் இருக்கலாமா? இறைவனுக்கு மகன் இருக்கலாமான்னா இதுவெல்லாமே மனித பலவீனங்கள். இந்த மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்க வேண்டும். உதாரணமா இறைவனுக்கு மனைவி இருக்கிறார்னா அவர் மனைவியை முதல்ல பார்ப்பாரா அல்லது நம்மளை பார்ப்பாராங்கிற கேள்வி வந்துடும். அதனால மனைவி, மக்கள், குழந்தை யாருமே இல்லாத தனித்துவமான அவன் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்கிற அவன் சக்தியும் பவரும் அவனுக்குரிய அதிகாரமும் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அவனுடைய உருவம் எப்படி என்று எங்களுக்கு கற்றுத்தரப்படவில்லை. எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உருவத்தை வணங்குகிற நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் சிலைகளை நாங்கள் கும்பிடுறதில்லை. நாங்கள் ஏக இறைவன் என்று நம்புகிற அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரியா? இந்து மதத்திலையும் சரி, கிறிஸ்தவ மதத்திலையும் சரி, பௌத்த மதத்திலையும் சரி, இசை ஒரு புனிதமான விஷயமா கருதப்படுது. ஆனால் இஸ்லாமிய மதத்தில் மட்டும் ஏன் இசையை ஹராம் என்று சொல்கிறாங்க? உங்கள் பேர்? பிரணவாசனா. ஒரு வித்தியாசமான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வியும் கூட. என்ன கேட்குறாங்கன்னா, பல மதங்கள்லையும் இசையை நாங்கள் ஒரு முக்கியமானதாக கருதுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் வணக்க வழிபாடுகளில் கூட பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தில் மாத்திரம் இசை ஏன் தடுக்கப்படுகிறது என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலம்மா, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டளைகள், கோட்பாடுகள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி அமைக்கப்படுகிறது என்று சொன்னால், எக்காரணம் கொண்டும் நாம் சிந்தனை என்கிற இடத்தை தவற விட்டுவிடக் கூடாது. முதலாவது, ஒரு விஷயத்தை செய்யறோம்னா எமோஷனலாக இருக்கிற நேரத்தில் எதையும் செஞ்சிடக்கூடாது. எமோஷன் ஆகிற அளவுக்கு போயிடவும் கூடாது. அப்ப நம்ம முடிவெடுப்பதில் பிழைவிடக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். இசைங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இசையினுடைய தாற்பயம் என்ன? எந்த சந்தர்ப்பத்திலையுமே இசையை இஸ்லாம் வணக்க வழிபாடுகளில் சேர்க்கவும் இல்லை, சாதாரணமாக அனுமதிக்கவும் இல்லை. இசை அல்லாத பாடல்களை அனுமதிக்கிறது. நம்ம வச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த கிட்டாராக இருந்தாலும் சரி, வயலினாலும் சரி, ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி இசை அமைக்கிறாங்கல்ல, இந்த இசைகளுக்கு இஸ்லாம் தடுக்கிறது. அதுக்கான காரணம், நாம் எக்காரணம் கொண்டும் சிந்திக்கிற இடத்தை விட்டு ஒரு எமோஷனல் இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. இசை நம்மளை என்ன பண்ணும்? நீங்க சோகமா இருக்கிறீங்க, உடனே ஒரு பாட்டு எடுத்து கேட்போம். லவ் ஃபெயிலியர் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பசங்க தானே, அதுக்காக சொல்றேன். அப்ப என்னன்னா, ஒரு பாட்டு எடுத்து கேட்போம். பாடல்கள் நம்மை நேர்வழிப்படுத்துமா, நம்மை வேறு திசைக்கு அழைத்து செல்லுமா? கவிஞர்கள் என்றாலே இஸ்லாம் எங்களுக்கு சொல்றது என்னன்னா, முகமது நபிக்கு இவருக்கு நாங்கள் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று சொல்லிவிட்டது. இரண்டாவது என்னன்னா, கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக, கவிஞர்கள் சொல்லுவது அந்த கவிதையாக நம்ம இசையாக எதை எடுத்துக்கிட்டு போறோமோ இது உண்மையாக இருக்கிறதா? இல்லதானே? அவன் சொல்ல அந்த கருத்து, நம்ம கருத்தை கேட்காத வரைக்கும் இன்பமாக இருக்கும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை என்று தானே எழுதி வச்சிருக்கிறான். ஏன்னா பொய் சொல்லலைன்னா அவன் கவிஞனாக இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த இசையோடு கலந்த இந்த விவகாரங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது அத்தனையும் பெண்களை போக பொருளாகவும் பெண்களை வேறு விதமான ஒரு கெட்ட விதமான விமர்சனங்களாகத்தான் அந்த பாடல்கள் அமைக்கப்படுகிறதே தவிர, ஒரு ஆம்பளைய ஆபாசமாக சித்தரிச்ச எந்த பாட்டியாவது எந்த இசையாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்தில் எங்கேயுமே எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது. ஆனா பாடல்கள், இசைகள் என்று வந்துவிட்டாலே பெண்கள், ஒரு ஆம்பளைக்கு இசை என்று பேர் வச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா பொம்பளை பிள்ளைக்கு இசை என்று பேர் வைப்பாங்க. என்ன காரணம்னா, அங்கதான் நம்ம சிந்திக்காமல் இருப்பதற்குரிய ஒரு இடமாக இந்த இசை நம்மளை மாற்றி விடுகிறது. எனவே சிந்திக்க தூண்டுகிற ஒரு விவகாரத்தை இஸ்லாம் செய்கிறது. உதாரணமா குர்ஆனை நீங்க எடுத்துக்கிட்டா, குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்லுவான்னா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்கள் உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? இதை யோசிங்க. நான் தந்துட்டேன்னு இறைவன் தந்துட்டான்னு போயிடாத. எதுக்காக தந்தான், என்ன சொல்லி இருக்கிறான், என்ன விவகாரம் இருக்குது, அதை யோசி. ஆனா இசையை நீங்க சிந்திக்க முடியுமா? அது சொல்லுகிற கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்த முடியாதுல. வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கரைத்து கொண்டு வந்து உனக்கு அப்படியே மெழுகு போன்று கொண்டு வந்து வீட்டிலே தருவேன், நீ அதை வைத்துக் கொள்ளலாம் என்று கவிஞன் பெண் மனைவிக்கு, காதலிக்கு காதலன் எழுதுவது கவிதையாக மாற்றப்பட்டு இசையாக மாற்றப்படுகிறது. சாத்தியமா? சாத்தியமில்லாத விஷயங்கள் தானே. எனவே நம்ம கேட்கும் போது இன்பமாக இருக்கும். என்னமான ஒரு வர்ணனை, எப்படியான ஒரு வர்ணனை. ஆனா கொஞ்ச நேரம் அந்த இசையை தவிர்த்துட்டு அவை எழுதியிருக்கக்கூடிய கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அது பொய்யான. உதாரணமாக கவிஞர் வைரமுத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. வைரமுத்தினுடைய கருவாச்சி காவியம் படிக்க கிடைச்சதா? எடுத்து படிச்சு பாருங்க. செகல்லிக்காட்டு இதிகாசம் எடுத்து படிச்சு பாருங்க. திறமையான கவிஞர். ஆனால் கவிதை என்றாலே பொய் சேர்க்கப்பட வேண்டும், அதற்கு இசை சேர்க்கப்பட்டு முடிய அது பாடலாக மாறிவிடும். உதாரணமாக காதலை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. காதல் என்றால் என்ன என்னும் போது
காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா, அதெல்லாம் ஹார்மோன் செய்கிற வேலை தானடா. இதை எழுதினது யாரு? கவிஞர் வைரமுத்து. இதே வைரமுத்து என்ன சொல்லுவாரு? காதல்ங்கிறது கடவுளுக்கு நிகரானது இன்னொரு பாட்டில் எழுதுறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பாடல் காதல் ஒன்றும் கவிதை கடவுள் இல்லை, அது ஹார்மோன் உண்டாக்குற ஒரு விஷயம்னு கரெக்டா சொல்றாரா இல்லையா? இன்னொரு பாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இல்ல அது கடவுளுக்கு நிகரானது. இப்ப நம்ம கடவுளுக்கு நிகரானது என்று காதலுங்கிறதே ஒரு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை எழுதி ஒரு இசையாக மாற்றப்பட்டு முடிய நம்ம அதையும் ரசிக்கிறோம் இதையும் ரசிக்கிறோம். ஒண்ணுல வந்து நம்மள அதுலயும் கிறுக்கனாக்குறான் இதுலயும் கிறுக்கனாக்குறான், ரெண்டையும் ரசிக்கிறோமா இல்லையா? அப்ப ரசனைக்குரியதாக அது வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது சிந்தனைக்குரியது அல்ல. எனவே சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய ஒன்றை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதனால் இஸ்லாத்தினுடைய எந்த வழிபாட்டிலையுமே இசை கலக்காது. இசையோடு சார்ந்த எந்த வழிபாட்டையும் நீங்க பார்க்க முடியாது. எங்களுக்கு பர்சனலாகவும் இசை இதனால் தடுக்கப்படுகிறது. நீ ஒரு பிரச்சனையில இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டா நிம்மதியா இருக்கும்னா பிரச்சனை தீர்ந்துருமா? தீராதுல. பிரச்சனை இருந்தா நின்று அந்த இடத்துல பிரச்சனையை தீக்கணும். நம்ம என்ன பண்றோம்? சரி கொஞ்சம் அப்படியே ஏதோ கேட்டு போயிடுவோம், பிரச்சனை தாண்டி போக நினைக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லணும்னா, தாண்டி போக நினைக்காத, அந்த இடத்துல நின்று அதை முடிச்சுட்டு போறதுக்கு முடியுமான்னு பாரு. இந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் இசைக்கு தடை விதித்திருக்கிறது. இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இசையமைக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவங்க தொழிலாக பண்றாங்க, இஸ்லாம் சொல்றதுக்கு மாற்றமாக இருக்கிறாங்க. நம்ம பிரச்சாரம் தான் பண்ண முடியும், யாரும் வேற எதுவும் பண்ண முடியாது. ஏஆர் ரஹ்மான், அல்லா ரக்கா ரஹ்மான் என்று சொல்லி ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாரா இல்லையா? இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் தான். நம்ம இது மார்க்கத்தில் இல்லைங்கன்னு சொல்ல முடியும். அவர் அமைக்கிற இசை போடுறதுனால அதை நாங்கள் ஆதரிக்க முடியாது. இப்ப யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்திற்குள் நுழைந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கும் அவர் ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறாரு. நாங்க ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இசை மார்க்கத்தில் ஹராம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வந்துவிட்டு இசையை தொழிலாக கொண்டிருந்தார் என்றால் கண்டிப்பாக அதற்கு அவருக்குரிய குற்றம் இறைவனிடத்தில் பதிவு செய்யப்படும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு. இஸ்லாத்துக்கு அவர் வந்தது மகிழ்ச்சி, இல்லைன்னு சொல்லல. ஓகே, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் முழுமையாக அந்த தத்துவத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் பின்பற்றுவதற்கு இன்னும் தயாராகவில்லை என்கிற கவலையினுடைய வடுவும் எங்களுக்குள் இருக்கிறது. சரியா? அதனால இசை என்பது மூளைக்கு, அதாவது நம்முடைய சிந்தனைக்கு வேறு விதமான தாக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்டல் கிளியராக நம்முடைய பயணம் தொடர வேண்டும் என்பதால் தான் நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு அதை தடை செய்து வைத்திருக்கிறது. சரியா? ஏன் வந்து இஸ்லாம் மதத்தில் இந்த உருவப்படங்கள், அதாவது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படி உருவப்படங்கள் கொள்வதை வந்து தவிர்க்கிறாங்க, அது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் காரணம்? ஓகே, அவங்களுக்கு இஸ்லாமியர்களை பற்றிய கொஞ்சம் ஆழமான பார்வையும் இருக்கிறது. இந்த கேள்வியெல்லாம் பொதுவாக கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்டிருக்கிறாங்க. அருமையான ஒரு கேள்வி. என்னன்னா, இஸ்லாமியர்கள் ஏன் உருவப்படங்களை எல்லாம் வீட்டில் மாட்டி வைக்க மாட்டேங்கிறாங்க, அதை ஏன் தவிர்த்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. பொதுவாக ஏற்கனவே நான் சிலை தொடர்பான கேள்விக்கு என்ன பதில் சொன்னேனோ அதை ஒட்டிய ஒரு பதிலாக இதையும் பார்த்துக்கிறேங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் கருதி எடுக்கப்படுகிற புகைப்படங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது. உதாரணமா நாம ஐடென்டி கார்டுக்கு புகைப்படம் எடுக்கணும், பெர்மனண்டாக இருக்கக்கூடிய விவகாரங்கள். பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்கிறோம், பெர்மனண்டாக இருக்கக்கூடிய விவகாரங்கள். அதை இஸ்லாம் தாராளமாக அனுமதிக்கிறது. இரண்டாவது, 3 டைமென்ஷனாக இருந்தால் இஸ்லாம் அதை தடுக்காது. பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், 4 டைமென்ஷன் இன்னைக்கு டிஜிட்டல்ல வந்துருச்சு இல்ல. நீங்க செல்ஃபி பிடிப்பிய, செல்ஃபி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா, இது கூடுமான்னு கேட்டா அவ பிடிச்சா உனக்கு என்ன மார்க்கத்தில்? எங்க ஆலிம்கள் அதையும் தடைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தி ஒரு போட்டோ பிடிக்கிறா, அதை அவள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அவளுடைய மானத்தை அவள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அது வேற. ஆனால் போட்டோ பிடிக்கிறாங்க, மொபைல்ல வச்சுக்கிறாங்க, டிஜிட்டலாக வச்சுக்கிறாங்க. இதை பிழை என்று இஸ்லாம் சொல்கிறதா? அதை பிழை என்று சொல்லல. அது 3 டைமென்ஷன். ஆஃப் பண்ணிட்டோம்னா தெரியாது, ஆன் பண்ணினா தெரிய போகுது, இவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றும் அதிலே இல்லை. ஆனா பிரிண்ட் எடுத்து மாற்றுகிற விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முகமது நபி அவங்க எங்களுக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னா, எந்த வீடுகளுக்குள்ள நுழைகிற நேரத்தில் உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ள அபிவிருத்தியை, பரக்கத்து என்று அரபுல சொன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு அபிவிருத்தி, அதை தரக்கூடிய தேவ தூதர்கள் வரமாட்டார்கள். தேவ தூதர்கள், இறைவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தேவ தூதர்கள் நமக்குரியத கண்ணுக்கு தெரியாத அபிவிருத்தி எதை சொல்றேன்னா, உதாரணமாக நம்ம கிட்ட ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்குது. இந்த 5000 ரூபாயில நீங்க 5000 ரூபாய்க்குரிய வேலையை பார்த்தீங்கன்னா அது 5000 ரூபாய் வேலையை பார்த்துருக்குன்னு அர்த்தம். ஆனா உங்ககிட்ட 5000 ரூபாய் பணம் இருக்குது, 15000 ரூபாய்க்குரிய வேலையை அதுல செய்ய முடியுதுன்னு சொன்னா உங்களுக்கு மறைமுகமான இறை அருள் ஒன்று இருக்கிறது என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நம்ம முடியுமான வேலையை தாண்டி பண்றோம்ல, அதனால
இப்போ சில வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணன் அத்தனை பேருமே வேலைக்கு போவாங்க, சம்பாதிச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனால் வீடு காஞ்சு போய் கிடக்கும். சில வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் வேலைக்கு போய்கிட்டு இருப்பார், வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும், தேவையானது எல்லாமே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டு இருக்கும்னா 5 பேர் உழைச்சி வருகிற சம்பளத்தினால் எடுக்க முடியாத ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா சம்பளத்தினால் மாத்திரம் அது நடக்கவில்லை. இறைவனுடைய மறைமுகமான ஒரு அருள் அவருக்கு இருக்கிறது. இந்த அருளை நாங்கள் எதிர்பார்க்கணும்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. எதிர்பார்ப்புக்கு தடையாக 2 இருக்கும் என்று முகமது நபி சொல்றாங்க. என்ன 2? வீட்டுக்கு வரும்போது நாய் இருந்தால் நாங்கள் வேட்டைக்கு மாத்திரம் நாயை பயன்படுத்த முடியும், வேட்டைக்கு அல்லது பாதுகாப்புக்கு. இப்ப பாதுகாப்புக்கு நாய் தேவையா? இப்ப சிசிடிவி இருந்தா போதுமா இல்லையா? இப்ப பாதுகாப்புக்கு எது வேணும்? சிசிடிவி தான் வேணும். அப்ப பாதுகாப்புக்கு நாயை வைக்க தேவையில்லை. வேட்டையாடுறதுக்கு இப்ப நாய் வேணுமா? இப்ப அதுக்குரிய நவீன வேட்டையாடுகிற சிஸ்டம் இருக்கு. எல்லாத்துக்கு மேல இப்ப வேட்டையாடவும் முடியாது. இப்ப நாயெல்லாம் வேட்டைக்கு வளர்க்க போறேன்னு சொல்ல தேவையில்லை. எனவே நாய் இருந்தால் அந்த அவங்க தேவ தூதர்கள் வரமாட்டாங்க. 2வது உருவப்படங்களை பிரிண்ட் எடுத்து மாட்டி வச்சிருந்தா, கண்ணியமாக கொடுத்து இப்படி வச்சிருக்கிறோன்னு வச்சிருந்தா வரமாட்டாங்கன்னு இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன பண்றது இல்லைன்னு கேட்டால், வீடுகளுக்குள்ளே எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத இறை அருள் தேவை என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டும் இறைவனுடைய அருள் இல்லாமல் நமக்கு எதையும் பண்ண முடியாது. நம்ம டாக்டர்கிட்ட போவோம், எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு போவோம், டாக்டர் மட்டும்தான் இதற்குரிய தீர்வுன்னு நம்ம நம்பினோம்னா நம்மளால அடுத்த கட்டம் போக முடியாது. இறைவனை நம்பி விட்டு டாக்டரை நம்புறோம் நாங்கள். எனவே இறைவன் நமக்கு வழி பண்ணுவார், டாக்டர் மருத்துவம் பார்ப்பார், இறைவனுடைய அருள் கிடைக்கும் நம்புறோம். அது மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது இந்த புகைப்படங்கள் இருந்தால் கண்ணுக்கு புலப்படாத இறை அருள் கிடைக்காது என்கிற காரணத்தினால நாங்கள் அதை தவிர்த்து கொள்கிறோம். அதனால் தான் இஸ்லாமியர்களும் தவிர்த்து கொள்கிறார்கள். அப்ப உங்களுக்கு அந்த அடுத்த கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடுத்த பதிலையும் சொன்னேன். அப்ப போட்டோ பிடிக்கிறாங்களேன்னா 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் இதுக்கு பிறகு என்ன டிஜிட்டல்ல வரக்கூடியது மூடி வச்சிடலாம், டிவியை பார்ப்போம், ஆஃப் பண்ணிட்டோம்னா டிவி தெரியாது. இப்படி இருப்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. சரியா? இங்கே முஸ்லீம் மார்க்கத்தில் ஏன் பெண்கள் மட்டும் முகத்தை மூடித்து போகிறவங்க, மற்ற மார்க்கத்தில் இருக்கிற இந்துவாக்களும் கிறிஸ்டியன்டாலும் பெண்கள் வந்து முகத்தை மூடுறது இல்லை, உங்களோட மார்க்கத்தில் மட்டுமே பெண்கள் முகத்தை மூடித்து போகிறாங்க. உங்கள் பேர்? விதுர்ஷன். ஓகே தம்பி விதுர்ஷன் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டாங்க. என்னன்னா, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களோ இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களோ வேறு எந்த பெண்களோ முகமெல்லாம் மறைக்கிறது இல்லை, ஆனால் இஸ்லாமிய பெண்கள் மட்டும் ஏன் முகத்தை மறைக்கிறாங்க என்பதுதான் கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கான ஆடை முறை இருக்குது இல்லையா? இந்த ஆடை முறை எப்படி சொல்லப்படும் அதை விளங்கிட்டீங்கன்னா இது கூடுமா கூடாதான்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க பெண்களுடைய ஆடை முறை என்று இஸ்லாம் எதை சொல்லுதுன்னா, பெண்கள் கைகள் இந்த மணிக்கட்டுக்கு இந்த பகுதி இருக்கு இல்லையா, மணிக்கட்டுக்கு வெளியில உள்ள பகுதிகளை பெண்கள் திறந்து கொள்ளணும், கட்டாயம் திறக்கணும், மற்ற பகுதிகளை மூடணும். அதே மாதிரி பெண்கள் கரண்டைக்கு கீழுள்ள பாதத்தினுடைய பகுதிகளை பெண்கள் வெளிப்படுத்த முடியும், மற்ற பகுதிகளை மூட வேண்டும். அதே மாதிரி முகத்தை பெண்கள் வெளிப்படுத்த வேண்டும், மற்ற பகுதிகளை மூட வேண்டும். உதாரணமாக முகமது நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு முகமது நபியுடைய ஒரு தோழர் இப்னு அப்பாஸ் என்கிறவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, வந்துகிட்டு இருக்கிறாரு. வரும்போது அவரோட இன்னொரு தோழர் வர்றாரு. அவர் என்ன, அவர் வரக்கூடிய தோழர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உலகத்திலே சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்மணியை நான் காட்டவா அப்படின்னு கேட்கிறாங்க. சொர்க்கம் போற பெண்மணி என்று முகமது நபி ஒரு பொம்பளை பிள்ளைய சொன்னாங்க, அந்த பொம்பளை பிள்ளைய உனக்கு காட்டவான்னு கேட்கிறாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, பிரிச்சு சொல்லணும்ல. இந்த காலேஜுக்குள்ளன்னா ஆயிஷாவா ஃபாத்திமாவா யாருன்னு சொல்லிடலாம், உங்களுக்கே தெரிஞ்சிடும் பேரு. ஆனா தெரியாத ஒரு இடத்துலயா இருந்தா எப்படி அடையாளம் காட்டுறது? இந்த சிவப்பு கலர் துப்பட்டா போட்டிருக்கால அவ, இந்த மாதிரி சொல்லணும்ல. அது மாதிரி அந்த தோழர் என்ன பண்றாருன்னா, முகமது நபி உயிரோடு இருக்கும்போது அந்த வர்றால அந்த பெண்ணு வந்து சொர்க்கம் போவான்னு சொன்னாங்க. அதை காட்டும் போது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த கண்ணங்கள் கருத்த பெண்மணி இருக்கிறாளே அவளுங்கிறாங்க. கண்ணம் கரையர் இல்ல, கண்ணம் கரையர் இருக்காருன்னா கருப்புக்கு சொல்றதுன்னு அர்த்தம். கண்ணங்கள் கருத்து, இந்த கண்ணம் இருக்குல்ல, இந்த கண்ணங்கள் கருத்து இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரியவர் என்று முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணியினுடைய கண்ணம் கருப்புன்னு இவருக்கு எப்படி தெரியும்? மூடி இருந்தா தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுல்ல, திறந்திருந்ததுனால தான் தெரியுது. இங்க பெண்கள் மறைத்து கொண்டிருப்பதை அவங்க விரும்பி இருக்கிறாங்க, அவங்க மறைச்சிட்டு போறாங்கன்னு நாங்க அசால்ட் பண்ணல. இதே நேரத்தில் ஆடை முறையை பற்றி சொல்லும் போது உடலை மறைக்க வேண்டும். இப்ப நீங்க காலேஜில் படிக்கிற இந்த சகோதரிகள் எல்லாம் பார்ப்பீங்க, அவங்க ஹபாயா, இந்த கருப்பு ஆடை ஹபாயா அணிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இதுதான் இஸ்லாமிய ஆடையான்னா, இதுதான் இஸ்லாமிய ஆடை என்று இஸ்லாம் சொல்லலை, உடலை மறைக்க வேண்டும். அப்ப ஏன் இதை இவங்க அணிகிறாங்கன்னா அது ரொம்ப லேசா இருக்குது, அதுக்காக அணிகிறாங்க. அதை கழுவி காய போட்டு அப்படியே வச்சு அப்படியே மாட்டிட்டு கூட வந்துடலாம்.
ஈஸி. ஒரே இப்போ வேற ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒன்றுக்கு 2 அயன் பண்ண வேண்டி வரும். இதில் 2 அயன் பண்ண வேண்டிய தேவை இருக்கா, 3 அயன் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஈஸியான ஆடை. ப்ளஸ் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க தேவையில்லை, மொத்தமாக மறைச்சிடலாம். இந்த ஈஸிக்காக வேண்டி அணியப்படுகிறதே தவிர இஸ்லாம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிக்கட்டு தெரியலாம், கரண்டைக்கு கீழ் உள்ள பகுதி தெரியலாம், மற்ற பகுதியை மறைக்க வேண்டும். ஒரு சல்வாரை உடுத்து எனக்கு மறைக்க முடியும்னு ஒரு பொண்ணு மறைக்கிறான்னா தாராளமாக இஸ்லாம் அதை அங்கீகரிக்கும். புரியுதா? அப்ப இஸ்லாமிய ஆடை தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் உடலை மறைக்க வேண்டும். நீங்க இங்கே பாத்தீங்கன்னா கூட பெரும்பாலும் முகத்தை திறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, மறைக்க மாட்டாங்க. சரியா? ஓகே, அடுத்து கேளுங்க. இஸ்லாமியர்கள பேர்ல பெரும்பாலும் ஆண்களுக்கு முகமது என்றும் பெண்களுக்கு ஃபாத்திமா என்றும் சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்க யாரு? சகோதரி அவர்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்லாமியர்கள் பேர் வைக்கிற போது பேருக்கு முன்பதாக பெரும்பாலும் ஆண்களாக இருந்தா முகம்மது அப்படின்னு சேர்த்துக்கிறவாங்க, பெண்களாக இருந்தா ஃபாத்திமா அப்படின்னு சேர்த்துக்கிறவாங்க. இது ஏன் சேர்க்கிறாங்க, இவங்க யாரு அப்படிங்கிறது கேள்வி. முதல்ல ஏன் சேர்க்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரை முகம்மது என்கிற பேரு இறைவன் இந்த உலகுக்கு அனுப்பிய இறுதி இறை தூதர் தான் முகம்மது அவர்கள். நாங்க இறை தூதராக அவரை ஏத்துக்கிட்டு இருக்கிறதுனால இறுதி இறை தூதருடைய பெயர் முகம்மது. எனவே ஆண்களாக இருந்தா பேர் வைக்கும் போது எக்ஸ்ட்ரா முகம்மது என்று சொல்லி சேர்த்து வச்சுக்கிறாங்க. அது வைக்கணும்னு கட்டாயமோ முகமது நபி சொல்லவோ எதுவும் கிடையாது. முகமது நபியுடைய காலத்துல யாரும் அப்படி பேருக்கு முன்னாடி முகம்மது முகம்மதுன்னு சேர்த்து எல்லாம் வைக்கவும் இல்லை. ஆனால் முஸ்லீம்கள் நாங்கள் தூதராக நினைக்கிறவருடைய பேரை முன்னாடி, இப்போ என் பேர் நான் ரஸ்மின், எங்கள் அப்பா எனக்கு பேர் வைக்கும்போது முகமது ரஸ்மின் வச்சுட்டாரு, முன்னாடி முகமதை சேர்த்துருக்கிறாரு. என் பிள்ளைக்கு பேர் நான் முகமதுன்னு மட்டும் தான் வச்சிருக்கிறேன், வேற பேரே சேர்க்கல. முகமதுக்கு இன்னொரு முகமது சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாதுல்ல, ஒரு பேர் தான் வச்சிருக்கிறோம். அப்போ பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயிஷானா ஃபாத்திமா ஆயிஷான்னு வச்சுக்கிடுவாங்க, ஃபாத்திமாவை சேர்த்துக்கிடுவாங்க என்ன பேராக இருந்தாலும். அந்த மாதிரி ஃபாத்திமாவை சேர்க்கணும் என்கிறதெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. ஃபாத்திமா யாருன்னா முகமது நபியுடைய மகள். முகமது நபிக்கு இருந்த மகள்களில் ஃபாத்திமா ரொம்ப விருப்பத்துக்குரியவங்க. எனவே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பெண்களாக இருந்தா ஃபாத்திமா என்று முன்னாடி சேர்த்துக்கிடுவாங்க, ஆண்களாக இருந்தா முகமதுன்னு சேர்த்துக்கிடுவாங்க. இது சேர்க்கணும்ன்றலாம் இஸ்லாம் எங்கேயுமே நமக்கு கட்டளை இடலை. இஸ்லாத்திர கட்டளையில் விருப்பத்துக்காக செய்வது அது. சரியா? ரெண்டாவது, இந்த 2 பேரையும் பற்றி கேட்டிருக்கிறீங்க. முதலாவது நபர் முகமது நபி என்று சொன்னேன். இந்த முகமது நபி யாரு? நாங்கள் தூதராக அவரை ஏற்றுகிறோம், அவரை நாங்கள் வணங்குவதில்லை, அவரை நாங்கள் பின்பற்றுவோம், இறைவனை வணங்குவோம், முகமது நபியை பின்பற்றுவோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 125 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அவரை இறை தூதராக பின்பற்றுகிறார்கள். உலகத்தில் எங்கேயுமே முகமது நபிக்கு நீங்கள் புகைப்படம் பார்க்க முடியாது, முகமது நபிக்கு போட்டோ எங்கேயாவது பார்க்க முடியுமா? நான் பார்க்க முடியாது. முகமது நபிக்கு சிலை வச்சிருக்கிறாங்களான்னா எங்கேயுமே சிலை கிடையாது. இன்னும் சொல்ல போனா, யாராவது முகமது நபியை பாராட்டி ஒரு போட்டோ வரைஞ்சா கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், அவரை அவமதிப்பதாக கருதுவோம். உதாரணமாக அமெரிக்காவில் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்திய 10 நபர்களுக்கு சிலை வைப்பது என்ற ஒரு அமெரிக்க அரசாங்கம் முடிவெடுத்து முகமது நபிக்கும் சேர்த்து சிலை வைப்பதற்கென்று முடிவெடுத்தாங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமுமே கொதிச்சு போயிட்டோம், முகமது நபிக்கு சிலை வச்சிடக்கூடாது, ஏன்னா எங்க மதத்தில் அந்த கான்செப்ட் இல்லைங்கிறதுனால வைக்கக்கூடாது, அவருக்கு சிலையோ புகைப்படமோ எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய கருத்துக்களை நாங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், 120 கோடி மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டா, அதாவது மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்கிற ஒரு பிரபல எழுத்தாளர், நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், இப்ப ஏஐல கேட்டாலே சொல்லிடும். மைக்கேல் ஹெச் ஹார்ட்ங்கிறவர் தி 100 சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார். 100 புரட்சியாளர்கள், இந்த உலகத்தில் புரட்சியை உண்டாக்கிய 100 பேர் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் 100 பேருடைய வரலாறு இருக்கிறது. அந்த அவர் எழுதினவர் கிறிஸ்தவ சகோதரர். மைக்கேல் ஹெச் ஹார்ட் முஸ்லீம் கிடையாது, இன்னைக்கு அவர் இன்னைக்கும் கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவர். அவர் புத்தகத்தை தொகுக்கும் போது என்ன பண்றாருன்னா, முதலாவது நபராக முகமது நபியுடைய வரலாற்றை தான் 100 பேர் வரலாறு எழுதுறாரு. முதலாளாக உலகத்திலே மிகப்பெரும் புரட்சி செய்தவர் என்று முகமது நபியை சேர்க்கிறார். முன்னுரையில் என்ன சொல்லுவார்னா, நான் இதை சேர்ப்பதற்கு முன்பதாக பல தடவைகள் யோசித்தேன். நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜீசஸ் இருக்கிறார், ஜீசஸை முன்னாடி கொண்டு வர்றதா, முகமதை கொண்டு வர்றதா, வேறு யாரையும் கொண்டு வர்றதா, இப்படி பலமுறை யோசித்தேன். என்னுடைய மனது இடம் கொடுக்கவில்லை. முகம்மதை போன்று புரட்சியை யாரும் செய்யவில்லை, எனவே முகம்மதை முன்னால் கொண்டு வந்தேன். முதலாவது இடம் முகம்மது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 2வது இடம் ஐசக் நியூட்டனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, 3வது இடம் ஜீசஸுக்கு நினைக்கிறேன். இது 54வது இடம் இஸ்லாமியர்களுடைய 2வது ஆட்சியாளராக முகமது நபிக்கு பிறகு இருந்த உமர் என்கிறவரும் இடம்பெற்றிருக்கிறார். எதுக்காக இதை சொல்ல வர்றேன் கேட்டா, முகம்மதுன்னா யாருன்னு கேட்டீங்கல்ல, இந்த முகமது நபி அவர்கள் இன்னைக்கு நம்ம நிறைய உரிமைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமா,
மனித உரிமை, பெண் உரிமைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க நேபாளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நேபாளில் சில பகுதிகளில் ஒரு குடிசை அமைச்சு வச்சு அதுக்குள்ள போய் இருந்து கேண்டுருவாங்க, தீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த மாதிரியான நேரத்தில் தொழுகை கூடாது, தொழக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது, மற்ற எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். பெண்களுக்கு கல்வி உரிமையை பற்றி இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். முகமது நபி அவர்கள் வாழும் போதே பெண்களுக்கான அந்த இஸ்லாமியர்கள் சிலதை கொடுக்காம இருக்காங்கன்னா அது எங்களுடைய தப்பு, எங்க சமூகத்தினுடைய பிழை. இஸ்லாம் கொடுக்குதா கொடுக்கலையான்னா பெண்களுக்கான கல்வி உரிமையை கொடுத்தது, பெண்களுக்கான வணக்க வழிபாட்டு உரிமையை கொடுத்தது, பெண்களுக்கு சொத்து உரிமையை கொடுத்தது. பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறதெல்லாம் இன்றைக்கும் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் இன்னைக்கும் இல்லை. உலகத்துக்கே சட்டாம்பித்தனம் பேசக்கூடிய அமெரிக்காவில் இன்றைக்கும் பல மாநிலங்களில் சொத்துரிமை முறையாக கொடுக்கப்படாத நேரத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொத்துரிமையை கொடுத்தாரு. எல்லா உரிமை, குறிப்பாக திருமணம் முடிக்கிற நேரத்தில் அண்ணன் சொல்லிட்டான், அப்பா சொல்லிட்டான், பெரியப்பா சொல்லிட்டான்னு திருமணம் முடிக்க முடியாது. நம்ம அண்மையில் சகோதரர் அர்ச்சுனா கூட அதை பாராளுமன்றத்தில் பொம்பளை பிள்ளை வாப்பா சொன்னா கல்யாணம் கட்டணும், அண்ணன் சொன்னா கல்யாணம் கட்டணும்னு சொன்னாரா இல்லையா? அது 100% பிழை. அவருக்கு இஸ்லாத்தை தெரியவும் இல்லை, எங்களுடைய கலாச்சாரம் தெரியவும் இல்லை. முகமது நபி அவர்களிடத்தில் வந்து பெண்ணிடத்தில் அனுமதி கேட்கணுமா என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது முகமது நபி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக அனுமதி கேட்கணும். பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்கலன்னு சொன்னா அந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. எனவே பெண்களுக்கு திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அவர் உரிமையை கொடுத்தார், ஆட்சி அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தார். இப்படி ஒரு மாபெரும் புரட்சியை செய்த காரணத்தினால முகமது நபி அவர்களை நாங்கள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார். நாங்கள் இறுதி இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி எழுதப்பட்ட பல புத்தகங்கள் இருக்கிறது. உதாரணமாக ஐயா பல கருப்பையா அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிறது. ஃப்ரீயா இருந்தா கிடைக்குமாக இருந்தா கட்டாயம் எடுத்து படியுங்க. அல்லாஹ் உருவாக்கிய அற்புத சமூகம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்க. பல கருப்பையாவை நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறமா இருந்தா பிரபல அரசியல்வாதி, மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியும் கூட தமிழகத்தில் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல முகமது நபி அவர்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை அற்புதமாக சொல்லி இருப்பார். இப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கோம். அந்த முகமது என்கிற பெயரைத்தான் ஆண்கள் முன்னாடி போட்டுக்கிறாங்க. பின்னாடி போடக்கூடிய பெண்கள் முன்னாடி போடக்கூடிய ஃபாத்திமா என்கிறத பொறுத்தவரையில அவங்க முகமது நபியினுடைய ஆசை மகள், அன்பு மகள் ஃபாத்திமா. ஃபாத்திமாவுக்கும் முகமது நபிக்கும் எந்த டிஃபரெண்ட்டும் இருக்காது. ஆண் பெண்ணுங்கிற டிஃபரெண்ட் மட்டும்தான் இருக்கும் என்று நாங்கள் நபிமொழிகளில் பார்க்குறோம். ஃபாத்திமா நடந்து வந்தால் முகமது நபியே நடந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்பா மாதிரியே பிள்ளை இருப்பாங்கன்னு இருக்கும்ல, அச்சு அசலா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும், ஃபோட்டோ காப்பி எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருவங்க. எனவே தான் ஃபாத்திமா மேலே உள்ள ஃபாத்திமா மேலே உள்ள பாசத்தில் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது பின்னாடி ஒரு பேரை மெயின் பேராக ஒன்றை வச்சுக்கிட்டு முன்னாடி ஃபாத்திமான்னு வச்சிருவாங்க. சில இஸ்லாமியர்கள் இப்படி வைக்கிறது இறைவனிடத்திலிருந்து நன்மையை தரும்னு நினைக்கிறாங்க. நன்மையெல்லாம் கிடையாது. அதில் சும்மா வச்சுக்கிட்டு போறோம், வைக்கிறனா வச்சுக்க, வைக்கலனா இருந்துக்கங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விவகாரம் அது. சரியா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 5 வீடுகளை முதல் கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க. புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜகாத் நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும். நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டிலிருந்து அதுக்கு போட முடியலை என்று சொல்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே அதற்குரிய உதவிகளை ரமலான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். மக்காவுக்கு ஏன் போகிறாங்க? மக்கா அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கருப்பு கலரா, அதில் என்ன இருக்குது? சூப்பர். மக்கமா நகரத்தில், சவுதி அரேபியாவுடைய மக்கா இருக்குதா இல்லையா? இந்த மக்கமா நகரத்தில் காபா என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. கருப்பு ஒரு கட்டிடம் செவ்வக வடிவத்தில் இருக்கும். இந்த செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கட்டிடத்துக்குள்ள என்ன இருக்குது என்கிறது தான் கேள்வி. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அந்த கட்டிடத்துக்குள்ள மனிதர்களும் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் கட்டிடம். ஏன் அந்த கட்டிடம் வெறும் கட்டிடமாக ஏன் இருக்குதுன்னு கேட்டா, முகமது நபி அவர்களுடைய காலத்தில், முகமது நபி அவர்களுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்திலையும் அந்த காபா என்கிற ஆலயத்துக்குள்ளதான் வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தது. தொழுவாங்க அதுக்குள்ளதான் இப்ப பள்ளிவாசல்ல செய்கிற எல்லா வேலையுமே அந்த கட்டிடத்துக்குள்ளதான் செய்வாங்க. இப்ப பிற்பட்ட நாட்களில் முகமது நபி அவர்களுடைய காலகட்டத்திலேயே மக்கள் ஜனத்தொகை பெருகிடுச்சு.
அந்த கட்டிடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவு நீளம் கூட இருக்காது, இதில் பாதி தான் இருக்கும் அந்த கட்டிடம். இந்த கட்டிடத்துக்குள்ள இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்காவில் இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ கூகுளில் போய் மக்கா டிவின்னு அடித்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ மக்காவில் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத காட்டிடும். இப்போ 25 லட்சம் பேர் இருப்பான் அந்த கட்டிடத்தை சுற்றிக்கிட்டு. அப்போ 25 லட்சம் பேருக்கு அதுக்குள்ளே போக முடியுமா? அதுக்குள்ளே போக முடியாது. எனவே முகமது நபி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பள்ளி வாசலை நாங்கள் உள்ளதான் தொழுவோம், பள்ளியை வெளியில் தொழுகிறத பார்த்துருக்கீங்களா? பார்க்க மாட்டியா? ஆனால் அங்கே மட்டும் உள்ள தொழ மாட்டோம், வெளியில் அதை சுற்றி தான் தொழுவோம். நாங்கள் வணங்குவதற்குரிய பகுதியாக அதை வச்சிருக்கிறோம், அதை வணங்க மாட்டோம். நாங்கள் இங்கே இருந்து மேற்கு திசையை நோக்கி தொழுவோம். மேற்கு திசைனா திசையை நாங்கள் வணங்குறது இல்லை, மேற்கு திசையில் அந்த காபா ஆலயம் இருக்குது, அதை நோக்கி நாங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறோம், அதை தொழ மாட்டோம். காபாவை நாங்கள் தொழவில்லை, காபாவை நோக்கி தொழ ஒரு யூனிஃபார்முக்காக. இப்போ யூனிஃபார்முக்காக தானே இப்படி உட்கார்ந்துருக்கிறோம், தாறுமாறாக உட்கார்ந்துருக்கலாம்ல, ஒரு இப்படி வரிசையில் உட்கார்ந்துருக்கிறோம் ஒரு யூனிஃபார்முக்கு, இந்த வரிசையில் உட்கார்ந்துக்கிறங்க ஒரு யூனிஃபார்முக்காக நாங்கள் காபா என்கிற ஆலயத்தை நோக்கி தொழுகிறோம். அதுக்குள்ள எதுவுமே இல்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடியதுன்னா பழங்கால லைட்டுகள் சிலது இருக்கு, அந்த காலத்தில் இழுத்து மூடிட்டாங்க. அதுக்குள்ள சில பழங்கால லைட்டுகள் இருக்கு, உள்ள திறந்து போக முடியுமானா திறந்து போக முடியும். அதனுடைய கதவு உயரத்தில் இருக்கும். நீங்க அதை கவனிச்சிருக்கீங்கன்னா கதவு உயர்த்து, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முகமது நபி அந்த கட்டிடத்தினுடைய எந்த மாற்றத்தையும் செய்யல. ஆனா ஏன் மூடி வச்சிருக்கிறாங்கன்னா, கதவு ஏன் உயரமா வைக்கப்பட்டிருக்குன்னா ஏற்றத்தாழ்வு கற்பித்தார்கள். முகமது நபிக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ள போகணும்னா கூட தேவையானவன் தான் போகணும், ஏணி வச்சு எல்லாரும் போயிடக்கூடாதுங்கிறது கதவை உயரமா வச்சுட்டாங்க. அதனால தான் இப்போ எவனும் போக தேவையில்லை, சுத்தி தொழுதுக்க ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு மத்தியில் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவனுங்கிறதுலாம் கிடையாது. நமக்குள்ள மதங்கள் நம்மளை, நீங்க ஹிந்துவா இருப்பீங்க, சில நான் முஸ்லீமா இருப்பேன், நம்ம ஆண்களா இருக்கிறோம், இவங்க பெண்களா இருக்கிறோம், இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கற்றவன் கல்லாதவன் என்பதுதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த வித்தியாசமும் காட்டப்படக்கூடாது என்பதால் எந்த துருக்கியில இருந்து வந்தாலும், அமெரிக்காவில் இருந்து வந்தாலும், ஆஸ்திரேலியாவில் வந்தாலும், ஸ்ரீலங்காவில் இருந்து போனாலும் அத்தனை பேரும் சமனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை சுற்றி அதை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோமே தவிர அதை தொழவும் இல்லை, அதற்குள் எதுவும் இல்லை. சூப்பர் கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கான பதிலை மட்டும் சுருக்கமாக கேட்டுக்கிறேன். இஸ்லாமியர்கள் ஏன் தீவிரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள், தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்கள் ஏன் சுட்டிக்காட்டப்படுகிறார்கள் என்பதுதான் கேள்வி. முதலாவது விவகாரம் என்னன்னா, இஸ்லாத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் என்றாலே அமைதி என்று பொருள். இஸ்லாம்ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா அரபுல அமைதி என்று பொருள். அமைதியான ஒரு மார்க்கத்தில் ஏன் தீவிரவாதம் என்று கேட்டீங்கன்னா, இஸ்லாத்தில் யார் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் இஸ்லாமியர்களே இல்லை. உதாரணமாக ஜஹரான் என்கிறவன் இலங்கையில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தினானா இல்லையா? இவனுடைய உடலை நாங்கள் அடக்குவதற்கு எடுத்துக்கொண்டோமா? நாங்கள் அடக்க மாட்டோம், எங்கேயாவது கொண்டு வீசிக்கிறங்க அப்படின்ட்டோம். காரணம் என்னன்னா, இன்னொரு மனிதனை கொலை செய்கிறவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவனாவான் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. குர்ஆனுடைய வாசகம் என்னன்னா, யார் ஒரு மனிதனை கொல்கிறானோ அவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவனாவான். ஜஹரான் 300 பேரை கொண்டாலும் சரி, ஒத்தனை கொண்டாலும் சரி, அவன் யாரு? முழு மனித சமூகத்தையும் கொன்றவன். எனவே அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி, யாரு பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாலும் அவங்களை இஸ்லாமியர்களாக நாங்கள் பார்ப்பதில்லை. காரணம், இஸ்லாத்திலே இது போன்ற காரியங்கள் கற்றுத்தரவில்லை. அப்ப எப்படி இவங்க வர்றாங்கன்னா, சில விவகாரங்களை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஜிஹாது என்கிற ஒன்று இருக்கிறது, இல்லைன்றெல்லாம் சொல்ல முடியாது. ஜிஹாதுண்டா என்ன? இஸ்லாமியர்கள் ஜிஹாது ஜிஹாதுன்னு பேசுறது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஜிஹாதுண்டா என்னன்னு கேட்டா, ஒரு அரசாங்கம் அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிற தரப்போடு செய்கிற யுத்தம். ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் பண்ணும்ல. இப்ப நீங்க ரஷ்ய அதிபர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன் நீங்க உக்ரைனுக்கு தாக்குறீங்கன்னா என்ன சொல்லுவார்? எங்க நாட்டுக்கு அது த்ரெட்டனா இருக்குது, அதனால தாக்குறோம் பாரு. இதையே அரபில சொன்னா ரஷ்ய அதிபர் ஜிஹாது செய்கிறாருன்னு அர்த்தம், தன்னை நாட்டை சேஃப்கார்ட் பண்றாருன்னு அர்த்தம். இப்ப இலங்கையில அரசாங்கம் இங்க நடந்த யுத்தத்தில் சண்டை போட்டாங்களா இல்லையா? இதே இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தா அரசு யுத்தம் பண்ணி இருக்குது, ஜிஹாது பண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். அரபு நாடு அரசாங்கம் ஈராக்ல யுத்தம் நடந்தது, ஒரு அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்கிற சண்டைக்கு பேர் தான் ஜிஹாதே தவிர தனித்தனி மனிதர்களாக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை பிடிக்கிறதுக்கு பேரு ஜிஹாது கிடையாது. இதை இப்படி தவறுதலாக புரிகிற சில கூட்டத்தாரை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, தீவிரவாதத்தை தூண்டுகிறார்கள். ஒன்று, இதற்கு பக்கபலமாக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுது. உதாரணமா நான் கேட்கிறேன், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிற அதே ஊடகங்கள் அவருடைய பார்வை முஸ்லிம்கள் செய்கிற அதே காரியத்தை இன்னொரு சாரார் செய்தால் எப்படி சொல்லுவார்கள்? உதாரணமா பார்ப்போம். பாலஸ்தீனத்தில் யுத்தம் நடக்குது. பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் அங்க தங்களுடைய நாடு பாலஸ்தீனம்ங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கான நாடு. ஆனா அந்த பாலஸ்தீனத்துக்குள்ள தனி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இஸ்ரேல் உருவாக்கிட்டாங்க. இப்ப நாட்டை போய் பிடிச்சது யாரு? இஸ்ரேலியர்கள். பாலஸ்தீனம்ங்கிற நாட்டை கைப்பற்றினது இஸ்ரேலியர்கள். கைப்பற்றியவர்கள் சுதந்திர போராளிகளை போன்றும்
அந்த நாட்டுக்கே உரியவன் தீவிரவாதியாகவும் காட்டப்படுறான். இது யார வேலை? இது ஊடகங்கள்ல வேலை. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நீங்க ஊடகங்கள்ல Facebookல போய் ஒரு நியூஸை போட்டீங்கன்னா உங்க Facebookை வந்து ஒன்னும் அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுவாங்க, தொடர்ந்து போட்டா Facebookை பிளாக் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, பயங்கரவாதி என்று இவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அவங்கள பயங்கரவாதி, நாட்டுக்காக அவன் நாட்டுக்காக போராடுகிறவனை பயங்கரவாதி என்று சித்தரிச்சுட்டா அப்ப அந்த நாட்டுக்கே உரியவனுக்கு என்ன சொல்றதுங்கிற கேள்வி இருக்குது. இப்படி நியாயத்துக்காக போராடுகிறவர்களை கூட என்ன பண்றாங்கன்னா சில நேரங்களில் பயங்கரவாதியாக சித்தரிப்பார்கள். இதே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் செஞ்சா போராளின்றுவாங்க. நெல்சன் மண்டேலா கடைசி வரைக்கும் போராளியாக பார்க்கப்பட்டாரா இல்லையா? நம்ம நாட்டில் யுத்தம் நடக்கும் போது பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய படையணியை தமிழ் ஊடகங்கள் எழுதும் போது எப்படி எழுதியது? இன்னைக்கும் தமிழ் போராளிகள் தானே எழுதுறாங்க, தமிழ் தீவிரவாதிகள் எங்கேயும் எழுதல. இதையே ஒரு பண்ணிட்டாங்க, பயங்கரவாதிகள் எழுதுவாங்க. இது யார் இதை உண்டாக்குறான்னு கேட்டா ஊடகங்கள். நம்ம உண்டாக்கல, நமக்குள்ள அந்த பிரிவினை இல்லை, ஊடகங்கள் உருவாக்குகிறது. எனவே இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இன்னொரு மனிதனை கொல்வதற்கு அனுமதி தரவில்லை. குர்ஆன் அதை தடுக்கிறது. அப்படி செய்கிறவர் முழு சமூகத்தையும் கொன்றவர் ஆவார் என்கிற அடிப்படையில் பயங்கரவாதத்தை இஸ்லாம் புறக்கணிக்கிறது. பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடிய யாரும் முஸ்லிம்கள் இல்லை என்று கற்றுத்தருகிறது. சரியா? இவ்வளவு நேரமாக எங்களுடைய நிகழ்ச்சியை செவிதாழ்த்தி கேட்டு பல கேள்விகளையும் கேட்ட சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.